Taste the Daily. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி தெற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட ரங்கசமுத்திரம் பகுதியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சின்னபாலு ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த விழாவில் முன்னாள் அமைச்சரும் உடுமலை சட்டமன்ற உறுப்பினருமான ராதாகிருஷ்ணன் பங்கேற்று உரையாற்றினார். அப்போது தாலிக்கு தங்கம், மகளிருக்கு இருசக்கர வாகனம், விவசாயிகளுக்கு ஆடு, கோழி வழங்குவது உள்ளிட்ட எண்ணற்ற திட்டங்களை திமுக அரசு ஆட்சிக்கு வந்தவுடன் முடக்கி இருப்பதாகவும், வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அதிமுக ஆட்சி அமையும் என்றும் தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். நெல்லை மாவட்டம் தச்சநல்லூரில் புரட்சித் தலைவரின் 108வது பிறந்த நாளையொட்டி மாபெரும் மருத்துவ முகாம் நடைபெற்றது. அதிமுக மாநகர் மாவட்டம் சார்பில் தச்சநல்லூரில் நடைபெற்ற முகாமினை மாநகர் மாவட்ட கழக செயலாளர் தச்சை கணேசராஜா துவக்கி வைத்தார். இந்த முகாமில் 200க்கும் மேற்பட்டோருக்கு இரத்த கொதிப்பு, இரத்த அழுத்தம், சர்க்கரை, கண்புரை நோய்களுக்கு இலவசமாக பரிசோதனை செய்யப்பட்டு கண் அறுவை சிகிச்சை, விழி லென்ஸ் உள்ளிட்ட சிகிச்சைகள் இலவசமாக வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் சுதா கே பரமசிவம், மாவட்ட அவைத் தலைவர் பரணி சங்கரலிங்கம்